பணிவு என்ற குணம் இருக்கிறது. சிலர்கிட்ட பெருமை இருக்காது, அதுக்காண்டி பணிவு இருக்கின்ற அர்த்தம் அல்ல. எதிர்க்கின்ற அர்த்தம் அல்ல, அது இல்லாட்டி இது என்ற அர்த்தம் எங்கேயும் இல்லை. பணிவு என்பது ஒரு தனியான ஒரு குணம். பணிவு என்பது ஒரு தனியான ஒரு குணம். பெருமை என்பது இருக்கிறதை விட உயராம இருக்கிறது. பணிவு என்பது இருக்கிறதை விட இறங்குவது. பணிவு என்பது இருக்கின்ற நிலையை விட இறங்குவது. இந்த பணிவு என்ற பண்பு ஒரு மனிதன்ட்ட இருந்தால் அவன் இறை திருப்தி என்ற பண்புக்கு மிகவும் நெருக்கமாக என்ன செய்வான், இருப்பான். இறை திருப்தி என்ற பண்புக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பான். அதாவது இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நிதானம் என்ற அந்த ரிஃப்க் என்ற ஒரு பண்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னா, ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம் 6763வது இலக்கம், மை யுஹ்ரமிர் ரிஃப்க யுஹ்ரமில் கைர். யாருக்கு நளினம் என்ற குணம் கிடைக்கவில்லையோ அவருக்கு எல்லா கைரும் போச்சுனா, அவருக்கு எல்லா கைரும் போனது, முடிஞ்சது, எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும், தடுக்கப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து, யா ஆயிஷா இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க வ யுஅதி அலா ரிஃப்கி மா லா யுஅதி அலல் உன்ஃபி வ மா லா யுஅதி அலா மா சிவாஹு. அல்லாஹ் தஆலாவுடைய பெயர்கள் ரஃபீக் அப்படினா என்ன, மென்மையானவன். யுஹிப்புர் ரிஃப்க், அந்த மென்மை தன்மை அல்லாஹ் என்ன செய்கிறான், விரும்புகிறான். வ யுஅதி அலல் ரிஃப்க், ஒரு மனிதன் அந்த பண்பு இருந்தால் அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறத போல வேற எதுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அது இல்லாத எல்லா பண்புகளை விட ரிஃப்க் இருக்க மனிதருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கொடுப்பான். ரிஃப்க்னா என்ன, கொள்கையை விட்டு கொடுக்கறன்னு நினைச்சிட கூடாது. மென்மையான தன்மை, அப்பா இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிருவோம், வெளியே போற, அதல்ல. அல்லாஹ்வுடைய விஷயத்துல இருக்கிறது அப்படியே தான், அதுல எந்த மாற்றம் கூட்டல் குறைத்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எந்த விஷயம் என்று வார நேரத்தில் நிறைய என்ன செய்யறது, அந்த ஹக்கை விட்டு கொடுக்கக்கூடிய அந்த நிதானம் என்ற தன்மை அப்படி என்று செய்வது என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க.